நடிகர் உதயநிதியாகவும் உதயநிதி தோற்றவர், ரெட் ஜெயண்ட் உதயநிதியாகவும் உதயநிதி தோற்றவர், சட்டமன்ற உறுப்பினராகவும் உதயநிதி தோற்றவர், இன்று துணை முதல்வராகவும் உதயநிதி தோற்றப் போகிறார் என்பதுதான் வெளிக்காட்டு. ஏன்னா அவருடைய உழைப்பு பாராட்டக்கூடியது. மக்களுக்காக உழைச்சாரோ இல்லையோ, கட்சிக்காக உழைச்சாருங்க. கடைசி நேரத்தில் கருணாநிதியை மெரினா பீச்சில் படுக்க விட மாட்டேன்னு சொன்னதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தானங்க இறங்கி வீதியில் நின்று போராடினாரு, அழுதாரு. ஸ்டாலின் இல்லைன்னா இன்னைக்கு கருணாநிதி சமாதி இருந்திருக்குமா? மெரினா பீச்சில் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அப்போ ஸ்டாலின் அவர்கள் திராவிடர் கழகத்திற்கும் கருணாநிதி அவர்களுக்கும் உழைத்த உழைப்பு என்ன, அதற்கு சரிக்கு சமமாக இன்னைக்கு உதயநிதி உழைச்சிருக்காரா? உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு? உதயநிதிக்கு துதி பாடணும் அப்படின்னு இங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் நிர்பந்தத்தில் தள்ளப்படுறாங்களோன்னு நம்ம தோணுது. எல்லா அமைச்சர்களும் உதயநிதியை பற்றி பேசினாதான் நீடிக்க முடியும் அமைச்சரவையில், இல்லைன்னா அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்றத ஸ்டாலின் இதில் திட்டவட்டமாக சொல்லியிருக்காருன்னு தோணுது. என்ன தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நயன்தாராவோட இன்னைக்கு புது நடிகர் ஒருத்தர் நடிக்க முடியுமாங்க? நடிக்க முடியுமா? அப்போ நயன்தாராவோட நடித்தது எவ்வளோ பெரிய சாதனை. கீர்த்தி சுரேஷோட புது நடிகர் ஒருத்தர் நடிக்க முடியுமா? கீர்த்தி சுரேஷோட நடித்தது எவ்வளோ பெரிய சாதனை. இவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்ச எங்கள் அண்ணன் உதயநிதியை நீங்கள் வந்து துணை முதல்வர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறீங்க? இதுக்கு மேலே தகுதி தமிழ்நாட்டில் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு மேலே தகுதி எதிர்பார்க்குறாங்களா? நான் எங்கள் அப்பா ஆட்சிக்கு வந்ததும் நீட் எக்ஸாமை ரத்து பண்ணுறோம், எங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும் சொன்னது யார்? உதயநிதி தானே. இன்றைக்கி அந்த ஃபார்முலா எங்கே போச்சு? நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து கருணாநிதியோட மகன் சொல்லிக்கிறார்ல ஸ்டாலின், உண்மையிலேயே ஸ்டாலினோட மகனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ நீட்டு தேர்வை ரத்து செஞ்சுட்டு தான் நான் துணை முதல்வர் பதவி ஏற்றுக்குன்னு சொன்னீங்களா? உதயநிதிக்கு துணை முதல்வர் ஆவதற்கு தகுதி இருக்குன்னா கனிமொழி அம்மையாருக்கு இல்லையா? வெறும் பெண் என்பதனாலேயே கனிமொழி அம்மையாரை வந்து திமுக ஒதுக்குதா? இதுதான் திராவிட கொள்கையா? இந்த கேள்விலாம் நமக்கு இருக்குல்ல. அதே போல் வந்து ஆராசா அவர்கள் தாழ்த்தப்பட்டவர் என்பதனாலேயே அவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்க மாட்டீங்களா? துரைமுருகன் வன்னியர் என்பதனாலேயே, தமிழர் என்பதனாலேயே அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்க மாட்டீங்களா? இப்போ கேள்வி இருக்குல்ல, உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு? உதயநிதி வந்து ஒரு பப்பு போல ஒரு கைப்பிடிச்சு ஸ்டாலின் கூட்டு வந்து விட்டு போயிருக்காரு. ஆனால் ஸ்டாலினை ஒருவரும் கைப்பிடித்து கூட்டு வந்துடல. ஸ்டாலின் தானாக முதல்வரானார். அந்த மாதிரி உதயநிதியால் ஒருபொழுதும் தானாக முதல்வராகவும் ஆக முடியாது, சட்டமன்ற உறுப்பினராகவும் மாற முடியாது. உதயநிதி துணை முதல்வர் ஆனால் தமிழ்நாடு சிங்கப்பூராக மாறப்போவதும் இல்லை. உதயநிதி துணை முதல்வர் ஆனால் பரந்தூர் விமான நிலையம் நிறுத்தப்பட போவதும் இல்லை. உதயநிதி துணை முதல்வர் ஆனால் எண்ணூரில் பிரச்சனை நிறுத்தப்பட போவதும் இல்லை. உதயநிதி துணை முதல்வர் ஆனால் மேல்மா சிப்காட் பிரச்சனை நிறுத்தப் போவதும் இல்லை. எல்லா பிரச்சனையும் தமிழர் தலையில் இருக்கிறது. வளரி நேயர்களுக்கு வணக்கம். சமகால அரசியல் குறித்து நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் அமைச்சரவை மாற்றம் குறித்து நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து வந்துள்ளார் ராவணன் ராபின்சன் அவர்கள். வணக்கம் ராபின்சன். வணக்கம். வணக்கம். நடிகர் உதயநிதி, அமைச்சர் உதயநிதி, ரெட் ஜெயண்ட் உதயநிதி, தற்போது துணை முதல்வர் உதயநிதி, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இதில் எந்த துறையிலுமே உதயநிதி வந்து சாதிக்கலைன்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. நடிகர் உதயநிதியாக இருந்த பொழுது அவர் சாதித்தது என்ன? ஏதாவது வந்து ஒரு விருது வாங்கினாரா? ஒரு படத்தில் சிறந்த நடிகர்ன்ற விருது வாங்கினாரா? இல்லை சிறந்த என்டர்டெய்னர்ன்ற விருது வாங்கினாரா? ஏதாவது அவரால் பண்ண முடிஞ்சுதா? நயன்தாராவோடு நடித்தார், அன்சிகாவோடு நடித்தார். இதை தாண்டி அவர் வந்து தமிழ் சினிமாவில் சாதித்தது என்ன? சிறந்த கதைகளை தேர்வு பண்ணாரா? கடைசி கட்டத்தில் நெஞ்சுக்கு நீதி, மாமன்னன் போன்ற கதைகளை வந்து தேர்வு பண்ணி, அதுவும் வந்து மக்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் வாக்குக்காக தான் அந்த கதைகளையுமே தேர்ந்தெடுத்தது. இப்போ நடிகர் உதயநிதியா இவர் என்ன சாதிச்சார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் ரெட் ஜெயண்ட் எத்தனை படங்களை இவங்க வந்து ஏமாற்றிருக்காங்க, எத்தனை படங்களை இவங்க வந்து எத்தனை இயக்குநர்கள் வந்து ரெட் ஜெயண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ரெட் ஜெயண்ட் உதயநிதியாகவும் இவர் சாதிக்கலை. எம்எல்ஏ உதயநிதி வாக்குக்கு காசு கொடுக்காம இவர் எம்எல்ஏ ஆனாரா? சேப்பாக்கத்தில் நின்னார்ல, சேப்பாக்கத்தில் நின்னப்போ ₹1 வாக்குக்கு கொடுக்காம நாங்கள் வந்து உதயநிதியோடைய எம்எல்ஏ வாக்கணும், உதயநிதியை வந்து சட்டமன்ற உறுப்பினராக மாற்றணும்னு சொல்லிட்டு எந்த மக்களாவது வந்து வீதிக்கு நின்று போராடி அவங்கள ஜெயிக்க வச்சாங்களா? கிடையாது. காசு கொடுத்தார். ஸ்டாலினுடைய புள்ளன்றது இவ்வளோ பெரிய ஒரு பிம்பம் இருந்தும் காசு கொடுக்காமல் ஜெயிக்க முடியலையே உதயநிதியால். அப்படிப்பட்ட உதயநிதி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த சேப்பாக்கம் தொகுதிக்கு இதுவரை செய்த நலத்திட்டங்கள் என்ன?
சேப்பாக்கம் வந்து புயல் வந்தப்போ வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு, போய் பார்த்துட்டு வந்தாங்க, அவ்வளோதான். இப்போ வரப்போகிற வெள்ளத்தில் பாதிக்கப்படாதா? பாதிக்கப்படும்ல. இந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் உதயநிதி தோற்று போனார். அதனால நடிகர் உதயநிதியாகவும் உதயநிதி தோற்றவர், ரெட் ஜெயண்ட் உதயநிதியாகவும் உதயநிதி தோற்றவர், சட்டமன்ற உறுப்பினராகவும் உதயநிதி தோற்றவர், இன்று துணை முதல்வராகவும் உதயநிதி தோற்றப் போகிறார் என்பது தான் வெளிக்காட்டுது. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கப்ப அவர் வந்து செஸ்ஸு, ஃபார்முலா 4 பந்தயம் நடத்தினார். இது ஃபார்முலா 4 யாருக்காக நடத்தினார்னு எல்லாருக்குமே தெரியுங்க. நிவேதா பெத்ராஜ்ன்ற அவருடைய துணை நடிகைக்காக நடத்தப்பட்ட ஒரு ஃபார்முலா 4. இது வந்து மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இந்த ஃபார்முலா 4ஆல்? இந்த ஃபார்முலா 4 வந்து பாமர மக்கள் தஞ்சாவூரில் இருந்தோ இல்லை திருச்சியில் இருந்தோ இல்லை மதுரையில் இருந்தோ இல்லை சென்னையில் இருந்தோ யாராவது ஒரு பாமர மக்களால் ஃபார்முலா 4 ரேஸில் கலந்துக்க முடியுமா? இல்லை போய் பார்க்க தான் முடியுமா? எவ்வளோ டிக்கெட் விற்றீங்க? 2000 ரூபா டிக்கெட் விற்றீங்க. அந்த 2000 ரூபா கொடுத்து யாராவது போய் பார்ப்பாங்களா? கேட்டால் கிரிக்கெட்டை இவங்க எடுப்பாங்க. கிரிக்கெட் வந்து நீங்கள் 5000 ரூபா கொடுத்து போய் பார்க்கலையா? அது போல் வந்து பாருங்கள், கிரிக்கெட் கவர்மெண்ட் நடத்துதா? பிசிசி நடத்துதில்ல? ஐபிஎல் யார் அந்த நிறுவனம் நடத்துதில்ல? அரசாங்கம் நடத்துதா? இல்லைல்ல. அப்போ அரசாங்கம் நடத்தக்கூடிய ஃபார்முலா 4 யாருடைய வரிப்பணத்தில் நடத்துறீங்க? மக்களுடைய வரிப்பணத்தை தான் நடத்துறீங்க. அந்த மக்களுடைய வரிப்பணத்தில் மக்கள் பார்க்கவே முடியாதுன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ ஃபார்முலா 4 எல்லாம் ஒரு விளையாட்டாங்க. நீ வந்து கபடியை நடத்துங்க, செஸ்ஸு நடத்துறீங்க, வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஏன்னா ஏழை பாமர மக்கள் எல்லாம் செஸ்ஸு விளையாடுறாங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் செஸ்ஸு வந்து விளையாடுறாங்க, ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த ஃபார்முலா 4 யாருக்கு என்ன பயன் தந்தது? அன்றைக்கி ஒரு நாள் போக்குவரத்து நெரிசல், இது மட்டும்தான் தமிழ்நாடு மக்களுக்கு அன்றைக்கி பயன். வேறு ஏதாவது முதலீட்டை ஈர்த்திங்களா? ஃபார்முலா 4ஆல் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்ததுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, தென்னிந்தியாவிலே ஒரு பெருமை மிக்க ஒரு நிகழ்வுனா அது ஃபார்முலா 4. உலகமே திரும்பி பார்த்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி உலகம் எதை பற்றிங்க திரும்பி பார்க்கணும்? உலகம் திரும்பி பார்த்துச்சுங்க. தமிழன் ஒருத்த வந்து ஃபார்முலா 4ல் விளையாடி வென்றுட்டான், உலகம் திரும்பி பார்க்கணுங்க. தமிழனுக்கு வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபார்முலா 4 காரை தொட்டு பார்க்க முடியுமா தமிழனால்? அந்த அளவுக்கு வறுமை ஏழ்மை நிலையில் வச்சது யாருங்க? 50 ஆண்டு கால திமுக ஆட்சி தானுங்க. 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியில் இன்றைக்கும் தமிழன் ஏழையாக தான் இருக்கான். 1000 ரூபா வாங்கிட்டு தான் அவனால் இருக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ இவனால் ஃபார்முலா 4 காரோடைய டயரை கூட தொட்டு பார்க்க முடியாது. இல்லை, இப்போ தமிழனால் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறீங்களா? ஜல்லிக்கட்டு வந்து தமிழராக ஒதுக்கப்பட்டது, தமிழர் ஆடுறாங்க. இப்போ இதுலேயும் வந்து என்ட்ரி டிக்கெட் கூட உள்ளே போயிருக்கலாம்ல, தமிழரால் போக வாய்ப்பு இருக்காதா? ஒரு ஃபார்முலா 4 ரேஸோடைய அந்த கார் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்த்தாலும் 50 கோடிக்கு மேலே இருக்குங்க. 50 கோடிக்கு மேலே இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவங்க சொத்து வச்சுருக்கா? திமுக ஆட்சியில் யாராவது சொத்து? அமைச்சர்களும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் தவிர, பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தவிர வேறு யார் 50 கோடி சொத்து? நடிகர்களை தவிர, தொழிலதிபர்களை தவிர. சரி, தமிழராக நிவேதா பித்ராஜ் உள்ளே வந்திருப்பாங்களே, இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? நிவேதா பித்ராஜ் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஃபார்முலா ரேஸில் வந்தாங்களா இல்லையா? தமிழ்நாடு நடத்தின இதே உதயநிதி நடத்தின ஃபார்முலா 4ல் ஃபார்முலா 3 நினைக்கிறேன், அதில் வந்தாங்களா இல்லையா? இப்போ ஏன் வரலை? பெரும் பேசு பொருளாக மாறிடுச்சு. சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து நிவேதா பெத்ராஜ் வந்து இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸில் கலந்துப்பாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. பேசுனதுனால இவங்களே கூட சொல்லியிருக்கலாம், நீங்கள் வர வேணாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இந்த ஃபார்முலா 4ஆல் தமிழக மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்படவில்லை. இதுக்கப்புறமாவும் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து எந்த நன்மையும் ஏற்பட போகிறதில்லை. இன்னொன்று, ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக கருணாநிதியால் ஏற்கப்பட்ட போது ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் வந்து முறையாக ஒரு தேர்தலில் நின்று மேயர் ஆகிறார். மேயராகி பின்பு அந்த தொகுதிக்கு, அந்த மேயராக இருக்கக்கூடிய நகராட்சிக்கு நலத்திட்டங்களை செய்கிறார். அதாவது நலத்திட்டம் நம்ம ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் மேயராக இருக்கிறார். அவரை வந்து அடக்கிறதுக்கு, அன்னைக்கு அவரை கீழே இறக்கிறதுக்கு வைகோ இருந்தார், அழகிரி இருந்தார். எத்தனை பேர் சேர்ந்து ஸ்டாலின் அவர்களை வளர விடாமல் பண்ணாங்க. அதாவது கருணாநிதியோட புள்ளன்ற ஒரே காரணத்தினால ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. கருணாநிதியுமே அதை ஏற்றுக்கல. ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராகவோ இல்லை சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை சட்டமன்ற வேட்பாளராகவோ நிறுத்துறதுக்கு ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கலையே. 2011 தான் முறையாக நிற்கிறார். இப்போ துணை முதலமைச்சர் போட்டி இல்லைங்கிறீங்க. செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அப்போ அவரை பற்றி பேசணும்ல. அதுதான் இப்போ போட்டி இருக்குல்ல ஈக்குவலா. அதை தான் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இந்த ஸ்டாலினுக்கு வந்து இவ்வளவு போட்டி இருந்தது. இத்தனை பேர், அழகிரி, வைகோலாம் கட்சியை கலைச்சிட்டு வேற கட்சிக்கு போயிட்டாருங்க. எதுக்காக? கலைஞர் வந்து தன்னுடைய சொந்த பிள்ளையை தான் துணை முதல்வராக்குவார், தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு தான் இளைஞர் அணி செயலாளர் கொடுப்பாரு, இந்த ஒரே காரணத்தினால வெளியே போனாங்களா இல்லையா? ஆனால் அதையும் தாண்டி வந்து 2016 முறையாக சட்டமன்ற உறுப்பினராகி, 2011 சட்டமன்ற உறுப்பினராகி, 2021 ஆட்சி பிடிச்சி இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வராருன்னா தமிழக மக்கள் சும்மாலாம் யாரையும் முதலமைச்சராக்கிட மாட்டாங்க. இவ்வளவு கடுமையான திராவிடர் கழகத்துக்காக, திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைச்சா இருக்கார் ஸ்டாலின் அவர்கள். அது ஏற்றுக்கணும், எல்லாருமே
ஏன்னா அவருடைய உழைப்பு பாராட்டக்கூடியது. மக்களுக்காக உழைச்சாரோ இல்லையோ, கட்சிக்காக உழைச்சாருங்க. கடைசி நேரத்தில் கருணாநிதியை மெரினா பீச்சில் படுக்க விட மாட்டேன்னு சொன்னதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தானங்க இறங்கி வீதியில் நின்று போராடினாரு, அழுதாரு. ஸ்டாலின் இல்லைன்னா இன்றைக்கி கருணாநிதி சமாதி இருந்திருக்குமா? மெரினா பீச்சில் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அப்போ ஸ்டாலின் அவர்கள் திராவிடர் கழகத்திற்கும் கருணாநிதி அவர்களுக்கும் உழைத்த உழைப்பு என்ன? அதற்கு சரிக்கு சமமாக இன்னைக்கு உதயநிதி உழைச்சிருக்காரா? உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது? இப்போது பெரியார் ஆரம்பித்த நீதி கட்சி ஸ்டாலின் வந்து இப்போ குடும்ப கட்சியாக மாற்றிட்டாருங்க அப்படிங்கிறீங்களா? இப்போ குடும்ப கட்சியாக இருந்தனால தானே துணை முதல்வர் கொடுக்குறாங்க. இப்போ இதில் உங்கள் கருத்து என்ன? நீதி கட்சி ஆரம்பிக்கிறப்போ கருணாநிதிக்கும் நீதி கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. நீதி கட்சி ஆரம்பிக்கிறப்போ இருந்த அந்த ஒரு 11 பேரோ 9 பேரோ கொண்ட குழுவில் கருணாநிதி இல்லவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ கருணாநிதியோடைய குடும்ப கம்பெனியாக மாறியது எப்படி அப்படின்னா, இவர் வந்து அண்ணாவோடு இருக்கார். அண்ணாவோடு இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றி, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆரை கழட்டி விட்டு இவங்க இந்த கட்சியை கைப்பற்றி ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி இப்படின்னு தொடர்ச்சியாக இவங்களுடைய குடும்ப கட்சியாக மாற்றுறதுல இவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க. இப்படி தான் வந்து நீதி கட்சி தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் இவங்க வந்திருக்காங்க. இப்போது இந்த உதயநிதிக்கு போட்டியே இல்லைன்ற ஒரு நிலைமை தான் உண்டு. செந்தில் பாலாஜியில் உதயநிதிக்கு போட்டி கிடையாதுங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து ஒரு அமைச்சர் பதவி, ஒரு உயர்ந்த அமைச்சர் பதவி இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் உதயநிதி அவர்களை இன்றைக்கி அவசரமாக துணை முதல்வர் ஆக்கிறதுக்கான காரணம் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியோட சிறை பிணை விடுதலை இந்த முடிவை எடுக்க வச்சுது. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்குது, இவ்வளவு மக்கள் வந்து இவ்வளோ தொண்டர்கள் வந்து செந்தில் பாலாஜியை புழல் சிறையிலேருந்து வரவேற்கிறாங்க. நாளைக்கு செந்தில் பாலாஜி வந்து உதயநிதிக்கு சரிக்கு சமமாக வந்து நிற்பாரோ? நாளைக்கு வைகோ எப்படி வந்து ஸ்டாலினுக்கு வந்து எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி வேணும், எனக்கு இளைஞரணி செயலாளர் பதவி வேணும் அப்படி சொல்லிட்டு தனி கட்சி ஆரம்பித்தாரோ, அப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமோ? இந்த காரணம், இந்த பயம்தான் வந்து இவங்களை துணை முதல்வராக, ஏன்னா ஸ்டாலின் சொன்னாருங்க உதயநிதி வந்து அந்த கருத்து பழுத்தில்லைன்னு சொன்னாருங்க. இப்போ பழுத்துருச்சா? கோணியில் கட்டி வச்சுட்டாங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜி வரதுக்காக வெயிட் பண்ணாங்கன்னு தோணுது. ஆனால் உதயநிதி வந்து உடனடியாக வந்து முதலமைச்சர் ஆகணும், துணை முதலமைச்சர் ஆக்கணும், அது வந்து செந்தில் பாலாஜியால் தான் அப்படிங்கிறது தவறாக இருக்குல்ல. ஏன்னா இப்போ அமைச்சரவை மாற்றம் கேட்குறப்ப மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. கருத்து பழுத்துள்ளது ஆனால் வழுக்கவில்லை, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ இவர் வந்த உடனே துணை அமைச்சர் ஆக்குறாங்க, இவரையும் அமைச்சர் ஆக்குறாங்க. இப்போ இதுக்கு பயந்து சொல்ல முடியாதுல்ல. அதுதான் செந்தில் பாலாஜியோட வருகைக்காக துணை முதல்வர் ஆக்காமல் திமுக காத்திருந்தது நீங்கள் சொல்ல வரீங்களா? அவ்வளோ நல்லவங்களா திமுகவில் இருக்கிறவங்க? இல்லை நம்ம கேட்குறோம், அவ்வளோ நல்லவங்களா? ஏங்க கட்சிக்காக உழைச்சி ஓடா திரிஞ்சு இருக்க நம்ம துரைமுருகனை என்ன சொன்னாங்க? இவங்க ரஜினியை வச்சு மட்டம் தட்டினாங்க. சீனியர்லாம் இருக்காங்க, அந்த சீனியர்லாம் வந்து ஜூனியருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பேசுனாங்களா இல்லையா? இதே வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து ரஜினி பேசுனது வந்து ஒரு இந்த கருத்தாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னாரா இல்லையா? வருத்தப்பட்டாரா இல்லையா துரைமுருகன் வந்து கட்சிக்காக உழைச்சி சட்டமன்றத்தில் பேசினாருங்க. நான் வந்து சீக்கிரமாக இறந்துருவோம் போல், அதுக்குள்ளே வந்து நான் வந்து திமுகவில் எல்லாத்தையும் வந்து நான் செஞ்சிடணும் பேசுனது இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட துரைமுருகனை கழட்டி விட்டவங்க இவங்க. செந்தில் பாலாஜி வர வரைக்கும் காத்திருப்பவர்கள் அல்ல இவர்கள் நினைத்திருந்தால் செந்தில் பாலாஜி எப்பொழுதோ விடுதலை செய்திருக்கலாம். ஆனால் செந்தில் பாலாஜி திட்டமிட்டு சிறைக்குள் வைத்திருந்தது இவர்கள்தான். இப்போது அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி துணை அமைச்சர் ஆகிறாரு, பொன்முடி வந்து வேறு அமைச்சர் இலாக்காக மாற்றப்படுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அதான் அமைச்சரவை மாற்றம் ஸ்டாலின் சொன்ன மாதிரி மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. 3 அமைச்சர்களை நீக்கி ஏற்கனவே நாசர்லாம் நீக்கியிருந்தாங்க, அந்த நாசர்லாம் திரும்ப உள்ளே கொண்டு வராங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோன்னா இவங்க வந்து ஊழல் பண்ணுறதுக்கு நீ ஒரு 2 வருஷம் எடுத்துக்கோ, நீ ஒரு 2 வருஷம் சாப்பிடு, நீ ஒரு 2 வருஷம் சாப்பிடு. இப்படி திமுக வந்து 10 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்றி நீங்கள் நானும் ஊழல் பண்ணிக்கலாம், நீங்களும் வளருங்க நாங்களும் வளருங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் வந்து அமைச்சரவையில் விளையாடுறாரோன்னு தான் உங்களுக்கு தோணுது. ஏன்னா நாசர் அவர்கள் பால்வளத்துறையில் பண்ண ஊழல் தான் நாசர் அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குனது இவங்க தான். பால்வளத்துறை அமைச்சர்லேருந்து தூக்குனது இவங்க தான். இவங்க திரும்ப இப்போ இன்னொரு துறைக்கு நாசர் அவர்களை போடுறாங்க. அப்போது 1 ஆண்டுகள் நாசர் வந்து அமைச்சர் பதவியில் இருந்தார், அப்புறம் தூக்கிட்டாங்க. திரும்ப இன்னொரு 1 ஆண்டுகள் இவங்க போடுறாங்க. இது எல்லாமே வந்து உதயநிதிக்கு இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்களோ நமக்கு தோணுது. எல்லா அமைச்சர்களும் வந்து உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு பொன்முடி உட்பட, செந்தில் பாலாஜி உட்பட எல்லா அமைச்சர்களும், KN நேரு உட்பட எல்லாருமே ஏற்றுக்காத அமைச்சர்களை கூட வந்து சப்போர்ட் பண்ணாத, உதயநிதியை பற்றி பெருமையாக பேசாத. ஏன்னா பொன்முடியெலாம் பயந்து போய் என்ன பண்ணாருன்னா, நேற்று கொடியேற்றுறப்போ ஏதோ ஒரு நிகழ்வில் விரைவில் வந்து உதயநிதி துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார்னு சொன்னார். அப்படி வந்து துணை முதல்வராக உதயநிதி அறிவிக்கப்படுவார்னு பெருமையாக பேசப்பட்ட அமைச்சர்கள்லாம் அதே இலாக்காவில் இருக்கிறாங்க.
பெருமையாக பேசாத அமைச்சர்கள் எல்லாம் வெளியே தள்ளிட்டாங்க. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். அப்போது உதயநிதிக்கு பாட்டு பாடணும், உதயநிதிக்கு துதி பாடணும் அப்படின்னு இங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் நிர்பந்தத்தில் தள்ளப்படுறாங்களோன்னு நம்ம தோணுது. எல்லா அமைச்சர்களும் உதயநிதியை பற்றி பேசினா தான் நீடிக்க முடியும் அமைச்சரவையில், இல்லைன்னா அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்றத ஸ்டாலின் இதில் திட்டவட்டமாக சொல்லியிருக்காருன்னு தோணுது. இப்போது தற்போது உதயநிதி துணை முதல்வராக என்ன தகுதி இருக்குது அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து? ஏங்க என்ன தகுதிங்க வேணும் உதயநிதி துணை முதல்வருக்கு? நயன்தாராவோட நடிச்சிருக்காரு, அன்சிகாவோட நடிச்சிருக்காரு, இன்னும் வேறு எமி ஜாக்சனோட நடிச்சிருக்காரு, இன்னும் வேறு என்னங்க கீர்த்தி சுரேஷோடு நடிச்சிட்டாரு. வேறு என்னங்க தகுதி உங்களுக்கு வேணும்? என்ன தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நயன்தாராவோட இன்றைக்கி புது நடிகர் ஒருத்தர் நடிக்க முடியுமாங்க? நடிக்க முடியுமா? அப்போ நயன்தாராவோட நடித்தது எவ்வளோ பெரிய சாதனை? கீர்த்தி சுரேஷோட புது நடிகர் ஒருத்தர் நடிக்க முடியுமா? கீர்த்தி சுரேஷோட நடித்தது எவ்வளோ பெரிய சாதனை? இவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்ச எங்கள் அண்ணன் உதயநிதியை நீங்கள் வந்து துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறீங்க? இதுக்கு மேலே தகுதி தமிழ்நாட்டில் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு மேலே தகுதி எதிர்பார்க்குறாங்களா? ஸ்டாலினுடைய புள்ளன்றதை தாண்டி உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேளுங்க. ஸ்டாலினுடைய பிள்ளை, வெறுமனே ஸ்டாலினுடைய பிள்ளை தான். இதை தாண்டி உதயநிதிக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஸ்டாலினாவது அவரோட உழைப்பு பாராட்டக்கூடியது. உதயநிதியோட உழைப்பு ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு உழைப்பு. தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா ஊழல்கள்லையும் உதயநிதிக்கு பங்கு தரணும். நிவேதா பெத்ராஜ் போன்ற நடிகர்களை பங்கு போடணும். நயன்தாரா போன்ற நடிகளை வழிகட்டாயமாக என்னுடைய படத்தில் நடிக்க வேண்டும் என்று இழுத்துட்டு வரணும். இப்படி உதயநிதி செஞ்ச சாதனை தமிழ்நாட்டில் வேறு யாருமே செய்ய முடியாதுங்க. அப்படிப்பட்ட சாதனையை செஞ்ச உதயநிதி சொன்னார்ல, நான் எங்கள் அப்பா ஆட்சிக்கு வந்ததும் நீட் எக்ஸாமை ரத்து பண்ணுறோம், எங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும். சொன்னது யார்? உதயநிதி தானே. இன்றைக்கி அந்த ஃபார்முலா எங்கே போச்சு? நீங்கள் உண்மையிலேயே கருணாநிதியோட மகன் சொல்லிக்கிறார்ல ஸ்டாலின், உண்மையிலேயே ஸ்டாலினோட மகனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ நீட்டு தேர்வை ரத்து செஞ்சுட்டு தான் நான் துணை முதல்வர் பதவி ஏற்றுப்பேன்னு சொன்னோம்ல. நீட்டு தேர்வுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, கையெழுத்து போடுங்க, ஓடி வாங்க மாணவர்களே, நீட்டொழிப்பு கையெழுத்து இயக்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்கள. அந்த நீட்டொழிப்பு கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட்ட மாணவரோட கையெழுத்தெல்லாம் எங்கே போச்சு? இளைஞரணி மாநாட்டில் இருந்தது. இளைஞரணி மாநாட்டில் இருந்து கீழே வந்தது, குப்பையில் போச்சு அந்த கையெழுத்தெல்லாம். இன்றைக்கி எங்கே இருக்குது அந்த கையெழுத்து? முட்டையை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, முட்டையை தூக்கிட்டு வந்தார்ல, எய்ம்ஸ் கல் தூக்கிட்டு வந்தார்ல, எய்ம்ஸ் இன்னைக்கு கட்டப்பட்டதா? ஆட்சியில் இருக்கீங்களா? 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டில், 40 எம்பிக்களும் உதயநிதி வாழ்கன்னு சொன்னாங்களா இல்லையா? பாராளுமன்றத்தில் உதயநிதி வாழ்கன்னு சொன்ன 40 எம்பிக்களை வச்சு எய்ம்ஸ் கட்ட வேண்டியது தானே, நீட்டை ஒழிக்க வேண்டியது தானே. மதுவிலக்கு கொரோனா பீரியடில் போய் கொடி பிடிச்சிட்டு இருந்தாங்களா இல்லையா? உதயநிதி, ஸ்டாலின், கனிமொழி எல்லாமே நின்னாங்களா இல்லையா? மது ஏன் ஒழிக்கல? இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது உதயநிதி துணை முதல்வர் ஆவதால் தமிழ்நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை, உதயநிதிக்கு தான் பின்னடைவு. துணை முதல்வர் ஆவதற்கு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது? கனிமொழிக்கு இல்லாத தகுதியா? ஆராசாக்கு இல்லாத தகுதியா? அண்ணன் துரைமுருகனுக்கு இல்லாத தகுதியா உதயநிதிக்கு இருக்குது? அப்போ உதயநிதிக்கு துணை முதல்வர் ஆவதற்கு தகுதி இருக்குன்னா கனிமொழி அம்மையாருக்கு இல்லையா? வெறும் பெண் என்பதனாலேயே கனிமொழி அம்மையாரை திமுக ஒதுக்குதா? இதுதான் திராவிட கொள்கையா? இந்த கேள்விலாம் நமக்கு இருக்குல்ல. அதே போல் ஆராசா அவர்கள் தாழ்த்தப்பட்டவர் என்பதனாலேயே அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க மாட்டிங்களா? துரைமுருகன் வன்னியர் என்பதனாலேயே, தமிழர் என்பதனாலேயே அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்க மாட்டிங்களா? இப்போ கேள்வி இருக்குல்ல, உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது? இவர் ஒரு மேடையில் இப்போ சமீபத்தில் நடந்த ஏதோ ஒரு விழாவில் பேசுகிறாரு. ரோட்டில் போகிறவங்க வரவங்கிட்டெல்லாம் மைக்கு நீட்டி இந்த யூடியூப் சேனல்காரங்கெல்லாம் உதயநிதி துணை முதல்வர் கருத்து அப்படின்னு ஏ மக்கள் தான் ஏன் உன்னை வாக்கு போட்டு சட்டமன்ற உறுப்பினராக மாற்றினது? அந்த மக்கள்கிட்ட கேட்போம், வேறு எவங்கிட்ட கேட்பாங்க? உங்கள் அப்பா கிட்ட கேட்பாங்களா? இல்லை உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள்கிட்ட கேட்பாங்களா? அந்த மக்கள்கிட்ட கேட்க வேண்டியது இந்த பத்திரிகையாளர்களுடைய கடமை. அதை தானே செஞ்சாங்க. அதை கேலியாக கிண்டலாக பேசுகிறார் உதயநிதி. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உதயநிதிக்கு துணை முதல்வர் ஆவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று. இந்த கொடுங்கோல் குடும்ப ஆட்சி விரைவில் முடிவு கட்டப்படும் என்று, ஒரு நாள் இந்த கொடுங்கோல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள் என்று நம்புகிறோம். நாளைக்கு இன்பநிதியும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கிறவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்களுக்கு கலைஞர் விருது, ஸ்டாலின் விருது, பெரியார் விருதுலாம் கொடுத்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பவள விழாவில் ஒருத்தர் பேசுகிறாரு, திரும்ப வெளியே வந்துட்டு பேசுகிறேன், நான் இன்பநிதியை முதல்வராக்கியே ஆகணும். அப்படி இருக்கிற திமுகவுடைய தொண்டர்கள், உண்மையான திமுக தொண்டை எவனாவது ஒருத்தர், நான் கேட்குறேன், எவனாவது ஒருத்தர் உதயநிதி துணை முதல்வராவது ஏற்றுப்பானா? உண்மையிலே கிளையிலிருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய தொண்டை ஒருத்தன் ஏற்றுப்பானா துணை முதல்வர் உதயநிதின்றதை? ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா என்னங்க தெரியும் உதயநிதிக்கு? ஏதாவது அரசியலமைப்பு சட்டம் தெரியும்? சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்களே, சனாதனம்
இதுதாங்க பார்ப்பனர் தலையிலேருந்து வருவன் பார்ப்பனர், சிவனுடைய தலையிலேருந்து வருவன் பார்ப்பனர், இடையிலேருந்து வருவன் சத்திரியன், தொடையிலேருந்து வரவன் வைஷ்ணவியன், காலிலேருந்து வரவன் சூத்திரன். இந்த வர்ணாசிரம கோட்பாடு தான் சனாதனம். இதுதான் சனாதனம் என்றால் அந்த சனாதனம் என் மயிருக்கு சமமானதுன்னு உதயநிதியில் பேச முடியுமா? பேச முடியுமா? ஏன் உதயநிதி அதை பற்றி பேசலை? இங்கே சனாதன எதிர்ப்புன்னு பேசுறது, அங்கே போய் நாங்கள் சனாதனத்தை எதிர்ப்பெல்லாம் சொல்லலைங்க, சனாதனம் இப்படி பேசுறது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை நிற்க முடியுமா உதயநிதியால்? ஒரு நிலைப்பாட்டை நிற்க முடியாத உதயநிதி துணை முதல்வர் ஆகிறதுக்கு என்னங்க தகுதி இருக்குது? இன்றைக்கி துணை முதல்வர் ஆகிட்டாருங்க உதயநிதி. நாளைக்கு மக்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட தேர்ந்தெடுக்க மாட்டாங்களோன்னு தோணுது. இது உதயநிதிக்கு ஒரு பெரும் பின்னடைவு. உதயநிதி ஒரு பப்பு போல ஒரு கைப்பிடிச்சு ஸ்டாலின் கூட்டு வந்து விட்டு போயிருக்காரு. ஆனால் ஸ்டாலினை ஒருவரும் கைப்பிடித்து கூட்டு வந்து விடல. ஸ்டாலின் தானாக முதல்வர் ஆனார். அந்த மாதிரி உதயநிதியால் ஒருபொழுதும் தானாக முதல்வராகவும் ஆக முடியாது, சட்டமன்ற உறுப்பினராகவும் மாற முடியாது. உதயநிதிக்கு தமிழ்நாட்டில் துணை முதல்வர் ஆவதற்கு எந்த தகுதியும் இல்லை. உதயநிதி துணை முதல்வர் ஆனால் தமிழ்நாடு சிங்கப்பூராக மாறப்போவதும் இல்லை. உதயநிதி துணை முதல்வர் ஆனால் பரந்தூர் விமான நிலையம் நிறுத்தப்பட போவதும் இல்லை. உதயநிதி துணை முதல்வர் ஆனால் எண்ணூரில் பிரச்சனை நிறுத்தப்பட போவதும் இல்லை. உதயநிதி துணை முதல்வர் ஆனால் மேல்மா சிப்காட் பிரச்சனை நிறுத்தப் போவதும் இல்லை. எல்லா பிரச்சனையும் தமிழ் தலையில் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போவதும் இல்லை. நீட் தேர்வு கேன்சல் ரத்தாக போவதும் இல்லை. மது விலக்கு ஓய்வு போவதும் இல்லை. சிஏஏ என்ஆர்சி இந்த சட்டங்கள் எல்லாம் தீர்க்கப்பட போவதும் இல்லை. எதுவும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. எப்படி இருக்கோ அதுதான் நடக்குது. இதில் ஒரு மாற்றமும் வராது. அமைச்சரவையில் மாற்றம் வரலாம், உதயநிதி துணை முதல்வராக மாற்றப்படலாம். இது தமிழக மக்களுக்கு ஏமாற்றம் தான். ஐயா ஸ்டாலின் சொல்வது போல மாற்றம் வரும், ஏமாற்றம் வரும். தமிழக மக்களுக்கு இது ஒரு ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்தை தமிழக மக்கள் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறார்கள் என்று தெரியல. உதயநிதியால் தமிழக மக்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. நன்றி, வணக்கம்.